இயேசு கிறிஸ்துவின் பிறப்பானது யாருக்கெல்லாம் எப்படியா இருந்தது? தேவதூதர்களுக்கு மகிழ்ச்சியோடு பாடினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதாரம் லூக்கா 2:14. மரியாளை சிந்திக்க வைத்தது லூக்கா 2:18-19. யோசிப்புக்கு ஆச்சரியமாக இருந்தது லூக்கா 2:30-33 வரை. சாஸ்திரிகளுக்கு சந்தோஷத்தை கொடுத்தது மத்தேயு 2:10-16 வரை. சிமியோனுக்கு சமாதானத்தை கொடுத்தது லூக்கா 2:29. ஏரோதுக்கு கலக்கத்தை கொடுத்தது மத்தேயு சுவிசேஷம் 2:3. சாத்தானுக்கு துக்கத்தை கொடுத்தது மார்க்கு 1:24, 1 யோவான் 3:8. அப்புறம் உலகத்துக்கு ரட்சிப்பை கொடுத்தது யோவான் 3:17. இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு இரட்சகராக வந்தார். இது எல்லாரும் அறிந்த விஷயமே. உலகத்தின் பாவத்தை சுமக்கிற தேவ ஆட்டுக்குட்டியானவராய் வந்தவர் அவர் ஒருவரை. தீயோரை அழிப்பதற்கு நிறைய பேர் வருவார்கள். ஆனால் இயேசு பாவிகளை இரட்சிப்பதற்காகவே வந்தார். ஒரு பாவி என்று தான் உணரும் போது யாராக இருந்தாலும் இயேசுவினிடத்தில் வந்து இந்த பாவியாக என்மேல் கிருபையாயிரும் என்று சொல்லி மன்னிப்பு கேட்கும்போது ஆண்டவர் அவர்களுக்கு மன்னித்து ஆண்டவர் அவர்களை ஏற்றுக்கொள்வார் என்பதை சொல்லி முடிக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? தேங்க்யூ.